வணக்கம். இன்றைய படித்ததில் பிடித்தது பகுதியில் அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். பெண்களுக்கு முக்கியமான விஷயம் இது. அதாவது, நீங்கள் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால், அந்த கடனை அடைக்க இன்றைய நாளை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது, ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்கு குறிப்பிட்ட நேரத்தினை தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் அற்புதமாக கிடைக்கும். பொதுவாக ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விஷயத்திற்கு ஆதிக்கம் செலுத்தும். அதே போல் ஒவ்வொரு நாளுக்கும் ஆதிக்கம் செலுத்தும். அதுதான் முக்கியமான விஷயம். ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை சூரியனின் ஆதிக்கத்தில் உள்ளது என்று சொல்லலாம். திங்கட்கிழமையை பொறுத்தவரை சந்திரனின் ஆதிக்கத்தில் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் நாட்களில் வரும் குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் அந்த கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்பது அறியப்பட்டிருக்கிறது. அதனை ஓரை என்று கூட சொல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட கிரகத்தின் நாளில் வரும் அந்த குறிப்பிட்ட கிரகத்தின் ஓரையும் ஒரே நேரத்தில் வரும்பொழுது அந்த கிரகத்தின் தாக்கமானது அதிகமாக இருக்கும். இதே போல் சில நட்சத்திரங்கள், திதிகள் அதற்கு ஏற்ற சில குறிப்பிட்ட செயலுக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்தினோமானால் ஒரு செயலை செய்ய துவங்கும் பொழுது அதற்கு உண்டான பலனானது இரட்டிப்பாக கிடைக்கும். பொதுவாக பெண்கள் தாங்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஒரு சில நட்சத்திரம், ஓரை நாட்களை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட கடனை நீங்கள் திருப்பி செலுத்தும் பொழுது அந்த கடன் விரைவாக அடைந்துவிடும் என்பது ஐதீகம். செவ்வாய்க்கிழமைகளில் வரும் செவ்வாய் ஓரை காலங்களில் அந்த கடன் தொகையில் ஒரு சிறிய குறிப்பிட்ட தொகையை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த கடன் விரைவாக முடிந்துவிடும். அதே போல் அஸ்வினி நட்சத்திர நாளில் மேஷ லக்கணம் உள்ள காலங்களில், விருச்சக லக்கணமும் அனுஷ நட்சத்திரமும் இணைந்து வரும் காலங்களில் கடன் தொகையில் சிறிய தொகையை திரும்பி செலுத்தும் பொழுது அந்த கடன் விரைவாக அடையும். இது போன்ற நாட்களில் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வரும்பொழுது அதன் பலன் மிக அதிகமாக இருக்கும். இப்பொழுது இந்த கிரகண நாள், இன்று சந்திர கிரகணம் இல்லையா, இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கடனை திருப்பி செலுத்தும் பொழுது அந்த கடனானது விரைவாக அடைந்துவிடும். செவ்வாய்க்கிழமையும் இணைந்து இந்த சந்திர கிரகணம் நடப்பதால் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பாருங்கள். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய கடன் முழுவதுமாக அடைந்துவிடும். இன்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று மாலை 3:19 மணி முதல் 6:47 மணி வரை சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆண்டின் முதல் கிரகணமாக வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் முடியும் நேரத்தில், அதாவது குறிப்பாக 6:30 மணியிலிருந்து 6:47 இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் கடனில் ஒரு சிறிய தொகையினை நீங்கள் திருப்பி கொடுக்கும் பொழுது அந்த கடனானது விரைவாக முடிந்துவிடும். எவ்வளவு கடன் இருந்தாலும், ஒரு கடனை அடைக்கவே முடியாதபடி தடைகள் இருந்தாலும், தொடர்ந்து பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு கடனை அடைக்க முடியாமல் நீங்கள் தவித்தாலும் கண்டிப்பாக இந்த டைமை பயன்படுத்தி ஒரு சிறு தொகையை உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து கடன் வாங்கியவருக்கு அனுப்பிவிடுங்கள். கண்டிப்பாக இந்த கடன் உங்களை விட்டு நீங்கிவிடும். கடன் அதிகமாக உள்ளவர்கள், கடனை திருப்பி செலுத்த முடியாதபடி பிரச்சனையில் மாட்டிக்கொண்டவர்களுக்கெல்லாம் இன்றைய சந்திர கிரகணம் செவ்வாய்க்கிழமையும் இணைந்த இந்த நாள் மிகப்பெரிய விசேஷமானது. கண்டிப்பாக இதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். இது போன்ற அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி உமன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.